வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா சிவாங்கி கிருஷ்ணன் குடுத்திருந்த அந்த இமேஜ் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போச்சு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு பெர்சன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த ஃபோட்டோ வைரலா போனதுக்கு காரணம், மேபி அவங்கள லவ்ல கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள் இப்ப வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் மற்றும் தன்னுடைய கணவரோட குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி கிருஷ்ணன் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா முகேஷ் ரவி கூட அவங்க எடுத்துக்கிட்ட அந்த இமேஜ், அது மட்டும் இல்லாம அவங்க ஸ் அ இண்டிபெண்டன்ட் கம்போசரா ஆனதுக்கு அப்புறமேலு அவர் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த வகையில அந்த முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு மலையாள சேனலுக்கு சிவாங்கி கிருஷ்ணன் குடுத்திருந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லவ் மேரேஜ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா எங்களுடைய ஃபேமிலியே அப்பா, அம்மாவே லவ் மேரேஜ் தான். ஸோ நான் மட்டும் எப்படி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ஆரம்ப காலத்துல சூப்பர் சிங்கர்ல இருந்து வளர்ந்து வந்த சிவாங்கியோட இந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபார்மேஷன பார்த்து எல்லாருமே வாயடிச்சு போயிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையா இம்மெச்சூர்டு கிட்டா பார்த்த உங்கள இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்குது. உங்களுடைய கிராஃப் அப்படின்னு சொல்லப்போனா, அது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப ஒரு ஹீரோயின் அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எப்ப மறுபடியும் நெறைய புது புது படங்கள்ல நீங்க கமிட் ஆக போறீங்க? அப்படிங்கிற மாரி கேள்விகள அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு வராங்க. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய படங்கள்ல வந்து சிவாங்கி கிருஷ்ணன் ஆரம்பத்தில நடிச்சிருந்தாங்க. அதாவது வடிவேல் சார் கூட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படம். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, டான் படத்துல சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு நல்ல ரோலையும் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய படங்கள் பண்ணிட்டுருந்த ஷிவாங்கி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்களுக்கு நெறைய பாட்டுகள பாடிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு படத்துல ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா, மேக்ஸிமம் அது ஷிவாங்கியோட அந்த ட்ரெண்டிங் சாங்கா தான் இருக்கும். இந்த மாரி இருந்த ஷிவாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோலோ கம்போசரா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஷிவாங்கியோட மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நிலையில தான் திடீர்னு ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃபோட்டோஸ அவங்க சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்றாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இது யாரு? உங்களுடைய லவ்வரா? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உங்களுடைய மேரேஜ் எப்போ? அப்படிங்கிற நெறைய கொஸ்டின்ஸ அடுக்கடுக்கா சிவாங்கி கிட்ட வச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் தான் அந்த மலையாள இன்டர்வியூல அவ்ளோ சூப்பரா சிவாங்கி கிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய மேரேஜ் கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயமே என்னுடைய மேரேஜுக்கு எங்க அம்மா வீட்ல இப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எதுவும் இன்னும் அவ்வளோ செட் ஆகி கைக்கூடி வரல. அதனால தான் நான் என்னுடைய ஒர்க்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். எது நமக்கு நடக்கணும்னு இருக்கோ அது ஒரு டைம்ல நமக்கு கண்டிப்பா நடக்கும். நாம அது பின்னாடி போக தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டா பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. என்னுடைய அம்மாவுக்கும் இருக்கிற ஒரே ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஆனா நான் அதில பெருசா கா கான்சன்ட்ரேட் பண்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாங்கி ரிலீஸ் பண்ண அந்த புது சாங்ல அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அதாவது ஒரு டீனேஜ்லேருந்து அவங்க சஃபர் ஆன நெறைய விஷயங்கள ரியலாவே பண்ணியிருந்த மாரி இருந்தது. மேபி நீங்களும் அந்த மாரி சஃபர் ஆயிருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கொஷினயே அவங்க கிட்ட வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த பாட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு ஆணோ சரி, ஒரு பெண்ணோ சரி, அவர் மேல காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும், ஒரு பெண் மேல பைத்தியக்காரத்தனமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போகக்கூடாது. ஏன்னா லவ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு மெச்சூர்டான விஷயம். அதுல இன்வால்வ் ஆகுற 2 பேருக்குமே அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி இருக்கிற பட்சத்தில அந்த லவ் பிரேக் ஆனாலோ, இல்ல அந்த லவ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதில ஒருத்தரே ரொம்ப காலம் குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, மேபி அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல அந்த இதோ தீர்ந்த அப்புறமேல அந்த பிரச்சனை வந்து வெடிக்கிறதுல யாராலயுமே தடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில லவ் அப்படிங்கிறது குடுக்கறது மட்டும் கிடையாது, வாங்குறது மட்டும் கிடையாது. அது ஒரு மாதிரியான ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து அந்த 2 பேருக்குள்ளேயே
லவ்வுலயுமே இருக்கணும். அப்பதான் அந்த லவ்ல வர அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களால சால்வ் பண்ண முடியும். எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்காக நீ எந்த காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி குடுக்கல, எனக்காக நீ எதுவுமே பண்ணல, அப்படிங்கிற இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் அப்பதான் வந்து எந்த விதமான இடமும் இருக்காது. லவ் அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்டான பீப்பிள்ஸ்க்கு நடுவுல வர அந்த ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மெல்ட்டிங் தான் அப்படின்னே தவிர, வேற எந்த விதமான ஒரு கிஃப்ட்டோ, இல்ல வந்து உனக்காக நான் பண்றேன், உனக்காக நான் இத பண்றேன் அப்படிங்கிற மாரி எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஷிவாங்கி பேசியிருக்காங்க. லவ்வ பத்தி இந்த அளவுக்கு பேசியிருக்கிறீங்களே, மேபி நீங்க இந்த லவ்வால ஏதாவது சஃபர் ஆயிருக்கீங்களா? அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா, அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அதாவது 25 வயசு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போயி, "நீங்க லவ் பண்றீங்களா? இல்லையா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அது பொய்யா தான் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த லவ்ல பிரேக்கப் ஆயி சஃபர் ஆயிருப்பாங்க. அந்த மாரி தான் நானும். எனக்கு ஒரு லவ் இருந்தது. அந்த லவ்ல நான் ரொம்ப சின்சியரா இருந்தேன். ஆனா அந்த லவ் வந்து எனக்கு சின்சியரா இல்ல. கிட்டத்தட்ட அந்த பிரேக்கப்லேருந்து நான் வெளில வரதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய மொத்த ஒர்க்ல நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு குக்கா, ஒரு ஒரு கம்போசரா, இல்ல ஒரு ஒரு ஆக்டரா இந்த மாரி நெறைய அவதாரங்கள் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஒர்க்ல நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருந்ததுனால தான், என்னால அந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலருந்து வெளில வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு கணவரா வரக்கூடியவரோட ஃபேமிலியையும் எனக்கு ரொம்ப புடிக்கணும். அது மட்டும் இல்லாம, என்னுடைய மாமியார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வரவங்க, எனக்கு ஒரு 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 கைட் மாதிரி, ஒரு லவ்வபுளான ஒரு என்னுடைய அம்மா மாதிரி, என்னோட அம்மாவோட அதர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுக்கும் அந்த கம்போசர்ல ஆக்ட் பண்ண முகேஷ் ரவிக்கும் என்ன விதமான ரிலேஷன்ஷிப்? நீங்க ஏதாவது லவ் பண்றீங்களா? இல்ல ரிலே அ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த பாட்டுக்காக தான் நானும் முகேஷ் ரவியும் க்ளோஸா இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான டச்சும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க வந்து ஒரு பாட்டுக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக தான் இந்த மாரி இமேஜஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அஸ்வின் கூட நீங்க அஸ்வின லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் அஸ்வினும் லவ் பண்ணவே கிடையாது. நாங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மேபி எங்கள அந்த மாதிரி அந்த அந்த ஷோக்கு யூஸ் பண்ணியிருக்கலாங்களே தவிர, எங்களுக்குள்ள அந்த விதமான எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அஸ்வின் வந்து என்னோட இப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டுக்கு மேல நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபன்னியா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. முகேஷ் ரவிய பத்தி பார்க்கணும்னா, அவரு வந்து ஒரு டாப் மாடல். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2, 3 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லீடிங் மாடல். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி நெறைய மாடலிங் ஷோஸும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மாடலிங் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபேரா இருக்கீங்க, டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த இதுக்கு நீங்க எவ்வளோ உங்களுடைய எஃபோர்ட்ட போட்டு உண்மையா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அந்த விதத்துல நீங்க அந்த ஃபீல்ட்ல நின்னுட்டீங்கன்னா, நீங்க எதுக்காகவும், யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னா, உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிடும். அத யாராலயும் அழிக்க முடியாது.